வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. ரொம்ப நாளா ஸ்நாக் ரெசிபி எதிர்பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் வச்சு நம்ம ஸ்நாக் பண்ண போறோம். இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரைல நீங்க மஷ்ரூம் சாப்பிட மாட்டீங்கன்னா அதுக்கு பதிலா இதே மாவு வச்சு நீங்க உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர் எல்லாம் போட்டு கூட பண்ணிக்கலாம். ரெகுலர் பட்டன் மஷ்ரூமோட ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. 3 times மோர் வைட்டமின் டி கூட இருக்குன்னு சொல்லப்படுது. டேஸ்ட்டுமே ரெகுலர் மஷ்ரூமோட இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா ஜூஸியா, சாஃப்டா, ஸ்வீட்டாவே இருக்கு. அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னா நல்லா கஃபேல கிடைக்கிற மாதிரி பொறன்னு கிறிஸ்பியா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்கும். இந்த மஷ்ரூம் ஃப்ரை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃப்ரைஸை நீங்க ஒரு டிப் இல்லைன்னா சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த மஷ்ரூம் ஃப்ரைஸ் பண்றதுக்கு நான் 200 கிராம் ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அப்படியே நீளமா கொத்தா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியா இருக்கு. இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கிளீனா இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் முன்னாடி நீங்க வாஷ் பண்ணி வச்சீங்கன்னா ஸ்லைமியாவும் அப்படியே சாஃப்டா ஆயிடும். அதோட டெக்ஸ்டர், டேஸ்ட் எல்லாமே மாறிடும். அதனால நீங்க யூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தான் வாஷ் பண்ணணும். முக்கியமா இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூமை நீங்க பேட்டர் ரெடி பண்ணிட்டு பேட்டர்ல டிப் பண்றதுக்கு முன்னாடி தான் வாஷ் பண்ணணும். ரொம்ப நேரம் முன்னாடி வாஷ் பண்ணி வச்சீங்கன்னா டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா சாகி ஆயிடும். முதல்ல நம்ம பேட்டருக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் முதல்ல ஒன்னா கலந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டா பிரிக்க போறோம். ஒரு பவுல்ல 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இதுலயே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி அதாவது கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த ட்ரை ஃபிளவரை அப்படியே நல்லா கலந்துக்க போறோம். நீங்க ஒரு ஜல்லடையில வச்சு சலிச்சிங்கனாலே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடும். மசாலாலாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ரெண்டா பிரிச்சுட்டு போறோம். ஒரு பாதி பாத்தீங்கன்னா வெட் பேட்டருக்கும், ஒரு பாதி அப்படியே ட்ரை ஃப்ளோர் டஸ்டிங்க்கு யூஸ் பண்ண போறோம். நான் 3/4 கப் அளவுக்கு மாவை தனியா ஒரு பவுல்ல எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 3/4 கப் தனியா எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்தோம் இல்லையா, அதுல இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட் சேர்த்துட்டு நம்ம டஸ்டிங்க்கு யூஸ் பண்ண போறோம். டஸ்டிங்க்கு எடுத்து சேர்த்த இந்த மாவோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம் சேர்த்துக்கலாம். இதுலயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இல்லைன்னா இட்டாலியன் சீசனிங், பாஸ்தா சீசனிங் எதிர்க்கோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதாங்க நம்ம ட்ரை கோட்டிங்க்கு யூஸ் பண்ண போற மாவு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்றதுக்கு 3/4 கப் அளவுக்கு மாவு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிக்சர்லயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். மொத்தமா எனக்கு 1 கப் அளவுக்கு லிக்விட் தேவைப்பட்டது. 3/4 கப் தண்ணி, 1/4 கப் பால் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க விஸ்க் பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு பேட்டர் ஃபார்ம் ஆயிடும். ஒரு விரல் விட்டா உங்க விரல கம்ஃபர்டபுளா அந்த மாவு கோட் பண்ணும். அதுதான் கரெக்டான பதம். நிறைய தண்ணி சேர்த்துட்டாலுமே உங்களுக்கு மஷ்ரூம்ல மாவு எதுவும் ஒட்டாது. தண்ணி கம்மியா சேர்த்தா உங்களுக்கு மாவு கெட்டியமா இருக்கும். மஷ்ரூம்ல எக்கச்சக்கமா மாவு கோட் ஆகி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஸோ விரல் டிப் பண்ணி கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுத்து. மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தாங்க மஷ்ரூமை வாஷ் பண்ணோம். ஜஸ்ட் நார்மல் வாட்டர்ல 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது மஷ்ரூமை ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இப்போ உங்களுக்கு பெருசா ஃப்ரைஸ் வேணும்னா மஷ்ரூமை பெரிய சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண மஷ்ரூம்ல இருந்து தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் ஒரு பீஸா எடுத்துட்டு வெட் பேட்டர்ல டிப் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை ஃபிளவர்ல நம்ம டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெட் மாவு மேலாம் ட்ரை ஃபிளவர் நம்மளுக்கு ஒட்டி மஷ்ரூம் கொச்சன்னு ஆகாம நம்மளுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் நம்ம ரெடி பண்ணி தனியா எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க மறுபடியும் இதை அப்படியே வெட் ஃப்ளோர்ல டிப் பண்ணிட்டு ட்ரைல டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிப்ல நிறைய மாவு இருக்கும். பட் எனக்கு சிங்கிள் டிப் ரொம்ப பிடிச்சதுனால சிங்கிள் டிப்போடு நிறுத்திக்கிட்டேன். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கை கொஞ்சமா மெஸ்ஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம எய்தர் இந்த மஷ்ரூமை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏர் ஃப்ரையர்லயோ ஓவன்லயோ வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தடுமே ட்ரை பண்ணேங்க. பட் ஆயில தான் டேஸ்டியா இருந்தது. ஃப்ரை பண்றதுக்கு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. உங்க கடாய் எண்ணெய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மஷ்ரூம் பீசஸ் அதுல போட்டு ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடும். எக்ஸஸ் ஆயில டிஷ்யூ பேப்பர்ல ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரைல பண்ணும்போது இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. பட் கட்டாயம் ஃப்ரை ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி எனக்கு எடுத்தது. நீங்க ஏர் ஃப்ரையர்ல ஒரு தடவை ஃப்ரை பண்ணிட்டு ஜஸ்ட் எண்ணெயில போட்டு ஃபிளாஷ் ஃப்ரை பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இந்த பாக்கி மாவு மீந்துருத்துனா இதுல நீங்க பொட்டேட்டோஸை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி கட் பண்ணிட்டு டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்க. அதுவுமே செம்ம டேஸ்டியா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட பொட்டேட்டோ வெஜ்ஜஸோட டேஸ்ட் தோத்து போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்டியா இருந்தது. டிப்பு பாத்தீங்கன்னா நான் செஷ்வன் சாஸ், கொஞ்சம் மேயோ, கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் மிக்ஸ் பண்ணிட்டு தான் சர்வ் பண்ணேன்.
நீங்கள் இந்த மாதிரி சாசஸ் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லிக்விட் கண்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே தளிக்கும், பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணும்போது சாட் மசாலா இல்லைன்னா பாப்கார்ன் சீசனிங் தூவி சர்வ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.